ஆறுமுகம் தானே சட்டைய கலெக்டரா? கலெக்டரா சட்டைய? கலெக்டரா சட்டைய? பேண்ட கலெக்டரா? பேண்ட கலெக்டரா? இவ்வளவு டேலண்டான எனக்கு போலீஸ்ல வேலை கொடுக்க மாட்டீங்களா? ஆத்தா நான் போலீஸ் ஆயிட்டேன். ஆத்தா நான் போலீஸ் ஆயிட்டேன். என்ன அங்கிள் நீங்க ஒரு ஏட்டு போய் போய் ஒரு பைத்தியக்காரன் கிட்ட பயப்படலாமா? போதுமா? என்ன அங்கிள்? என்ன பின்னால ஜாக்கெட் கிழிஞ்சிருக்கு தெரியலையா? ஜாக்கெட்டா? ஷிஷோ இனிமே நீ சிரிக்கவே கூடாது. என்ன காரியம்டா பண்ற நீ? என்ன காரியம் பண்ற? உன் ஆத்தால போய் படம் போடுறா, உன் பொண்டாட்டிய போய் போன்ல படம் போடி, தங்கச்சி போய் படம் போடுறா, நாதரி நாயே உன் பொண்ண போய் படம் போடுறா. போடா பாரு, பாரு என்ன காரியம் பண்ணிருக்கா பாரு. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? போலீஸ் கண்ண எடுத்துக்கிட்டு என்ன காரியம் பண்ற? உன்னெல்லாம் நம்ம போட வெளியில முதல்ல வெளியில போ. நீ நிக்காத, வெளியில போ. இன்னொரு தடவை இந்த கடை பக்கம் வந்த செருப்பாலி அடிப்பேன். வாடி உள்ள. புதுசா வந்தவர்ல அதான் அம்சாவை பத்தி தெரியல. போ போ தெரிஞ்சுக்குவான். இவனுக்கெல்லாம் இது தேவையாயா? உடம்ப புண்ணாகி கதையா? உன் பொண்டாட்டிய போய் போன்ல படம் போடி, உன் தங்கச்சி போய் படம் போடுறா, நாதரி நாயே. இன்னொரு தடவை இந்த கடை பக்கம் வந்த செருப்பாலி அடிப்பேன். தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. மன்னிப்பா மன்னிப்பு, எழுப்பட்ட பையன். ஜெனிஃபா என்ன ஆச்சு? ஏன் அழற? சொல்லு ஜெனிஃபா.
இப்ப சொல்ல போறியா இல்லையா? நீ அப்போல இருந்து அழுதுட்டே இருக்கேன், நான் கேட்டுட்டே இருக்கேன். இப்ப நீ சொல்லலன்னா வண்டி நகராது. அவன் என்ன அடிச்சிட்டான். எதுக்கடி அடிச்சான்? அதான் நான் அவனை லவ் பண்ணலான்னு சொல்லிட்டேனே. ஐயோ, அதுக்கு தான் அடிச்சான். ஓஹோ, அப்படியா? சரி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இனிமே அவன் எதிரில வந்தானா ஈட்டிசிங்ல உள்ள தள்ளிடலாம். ஐயோ, ஈட்டிசிங்கா? அதெல்லாம் வேணாண்டி. என் பேர்லாம் பேப்பர்ல வரும். உன் பேர் மட்டும் இல்ல, போட்டோவும் வரும். ஐயோ, அதெல்லாம் வேணாண்டி. 4 பேர் வாங்கி படிப்பாங்க. 4 பேர் இல்ல, 4000 பேர் படிக்கட்டும். அப்பதான் எல்லாருக்கும் நம்ம மேல பயம் வரும்டி. ஐயோ, அதெல்லாம் வேணாண்டி. எல்லாம் பெரிய பிரச்சனையா? ஐயோ, எதுக்கு நீ பயப்படுற? பயப்படல. என் நோட்டு வீட்ல இருக்கு. அத நான் எடுத்துட்டு வந்துறேன். நீ ஸ்கூலுக்கு போ. போ போ, சீக்கிரம் போ. ஏய் ஏய், ஐயோ, ச்சே, இந்த நேரத்துல இது வேற பஞ்சர் ஆயிடுச்சே. ஏய், என்னாச்சு? என்ன நீயும் நானும் அண்ணன் தங்கச்சின்றது கோமலவலிக்கு தெரிஞ்சு போச்சா? அதெல்லாம் தெரியாதுடா. நானும் நீ அண்ணன் தங்கச்சிங்கிற விஷயம்லாம் தெரியாது. ஆனா இனிமே நீ அவளை பார்க்க வராத. அவ ஈட்டிசிங்ல மாட்டி விட்டுருவாளாம். எனக்கு ரொம்ப பயமா போச்சு. எனக்கு இருக்கிறது ஒரே அண்ணன். எங்க நீ அவளை பார்க்க வந்துருவியோ தான் நான் அலறி அடிச்சுட்டு ஓடி வரேன். தயவு செய்து அப்படியே கிளம்பி போயிடுறா. அது உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஏய், நான் என்ன சொல்லிட்டு இருக்க? நீ எங்க பாத்துட்டு இருக்க? ஐயோ, அவன் என்ன லவ் பண்ண சொல்லி அடிக்கல, உன்ன லவ் பண்ண சொல்லி அடிக்கிறான். என்னது? என்ன லவ் பண்ண சொல்லி உன்ன அடிக்கிறானா? ஏய், இவன் தாண்டி. ஹேய், உண்மையிலே நீ அவளை லவ் பண்றியா? நான் உங்களுக்குள்ள இடைஞ்சலா இருக்கேனா? நான் வேணா போட்டா நீங்க ஃப்ரீயா பேசுங்க. என்ன ஓவர்டேக் பண்ணி சைக்கிள்ல போனப்போ எனக்கு உன் மேல கோவம் வந்துச்சு. என் தங்கச்சியோட பர்த்டே நானே மறந்துட்டேன். அவளுக்காக நீ கோயில அர்ச்சனை பண்ணப்போ எனக்கு உன் மேல லவ் வந்துச்சு. என் தங்கச்சி கிட்ட சொன்னேன், உனக்கு லவ்வே வராதுன்னு சொன்னான். லவ்வே வராத உனக்கு லவ் வர வைக்கதான் சரியா சாப்பிட மாட்டேன், சரியா தூங்க மாட்டேன், லெட்டரை பிரிக்காம படிக்காம எடுத்துட்டு வா, அப்படி இப்படின்னு ட்ராமா பண்ணேன். நான் பண்ண ட்ராமா வேணா பொய்யா இருக்கலாம், ஆனா என் லவ் உண்மையானது. இல்ல, +2 முடிச்சிட்டு நம்ம பிரிஞ்சிடுவோம். நீ என் காலம் பூரா என் கூடவே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் என் அண்ணா லவ்க்கு நான் ஹெல்ப் பண்ணேன். எங்க என் அண்ணான்னு தெரிஞ்சா நீ லவ் பண்ண மாட்டியோன்னு பயந்துட்டு தான் இது உன்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன். இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசாத. உன்ன லவ் அசிங்கப்படுத்திட்டா, நீ ஃப்ரெண்ட்ஷிப்பையே அசிங்கப்படுத்திட்ட. இனிமே நான் உன்கிட்ட பேசுவேன் பழகுவேன்னு நினைச்சு பார்க்காத. குட் பை. இந்தாமா. தேங்க்ஸ். அக்கா அக்கா, கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாமா?
இயேசு சகல பாவங்களையும் மன்னிப்பார். சரியா இருக்கு. சரிங்க சிஸ்டர். ஐயோ, சிஸ்டர், இந்தாங்க புடவை. எதுக்குமா? உங்க ட்ரெஸ் எல்லாம் சேராயிடுச்சுல்ல, அதுக்காக தான். நாங்க புடவெல்லாம் கட்ட மாட்டோமா? ஏன் சிஸ்டர்? நாங்க உடுத்துற உடைக்கு ஒரு காரணம் இருக்குமா? இங்க பாருமா, நாங்க ஆண்களோட மனசை சஞ்சலப்படுத்துற மாதிரியோ அவங்க உணர்ச்சியை தூண்டுற மாதிரியோ உடுத்தக்கூடாதுமா. அதனாலதான் எங்க கை தெரியக்கூடாதுன்னு முழு கை சட்டை போடுறோம்மா. கால் தெரியக்கூடாதுன்னு ஷூ போடுறோம். அவ்வளவு ஏன், ஒரு பொண்ணோட தலைமுடி கூட ஆண்களோட மனசை சபலப்படுத்திடுமா. அதனாலதான் ஸ்கார்ஃப் போடுறோம். ட்ரெஸ்ல உள்ள அழுக்க க்ளீன் பண்ணிடலாம். ஆனா நாம போடுற ட்ரெஸ்ஸுனால ஆண்களோட மனசுல அழுக்க உண்டாக்கிட கூடாதுமா. இந்த மாதிரி ட்ரெஸ் நானும் போடலாமா சிஸ்டர்? போடலாமே, எங்களை மாதிரி நீயும் சேவை செய்யலாமே. எங்களுக்கு புடவை கொடுத்த உன் நல்ல மனசை பாராட்டுறோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். ஒரு நிமிஷமா, அந்த புக்கை கொடுங்க சிஸ்டர். நீ ஃப்ரீயா இருக்கும்போது இந்த புக்கை படிமா. தேங்க்யூ சிஸ்டர்.